என்டர்டைன்மெண்ட் துறையிலேயே சினிமாவும் நாடகமும் எப்பவுமே முக்கிய பங்கு வகிக்கிறது. அதுவும் நம்ம தமிழகத்திலும் இன்னும் பல மாநிலங்களில் இல்லத்தரசிகள் பலருக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னா நாடகம் மட்டும்தான். ஒரு படம் எடுக்கப்படுவதற்கான காரணம் என்ன, அந்த படம் என்ன கதையை சொல்ல வருகிறது என்பதை தெளிவா காட்டுகிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாடகமோ எந்த கதையை வைத்து இயங்குகிறது என்பது அந்த கதையின் ஆரம்பத்திலே கூறப்பட்டு வருகிறது. அப்படி தமிழகத்தில் பல சீரியல்கள் டாப் ஹிட் அளித்திருக்கிறது. மக்கள் பலர் அதனை தங்களது வீட்டு பிரச்சனைகள் போன்று பேசியிருக்கின்றனர். ஏனென்றால் முன்பெல்லாம் பெரும்பாலான பெண்கள் திருமணமான பிறகு இல்லத்தரசிகளாகவே இருந்தனர். அதனால் அவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக சீரியல் இருந்து வந்தது. அதனால் அவர்களை கவர்வதற்காகவே பல சீரியல்கள் கொண்டு வரப்பட்டது. அப்படிப்பட்ட அதிக தாக்கத்தை கொண்ட இந்த நாடக கதைகள் நேரடியாக பெண்களை சென்றடைந்து அவர்கள் மனதிலும் பல தாக்கத்தை இது ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் வெள்ளித்திரையில் பிரபலமடைந்திருந்த பல நடிகைகளும் சின்ன திரையில் கதாநாயகிகளாக நடித்திருக்கின்றனர். உதாரணத்திற்கு தேவயானி, ரம்யா கிருஷ்ணன், குஷ்பு, ராதிகா சரத்குமார் என இவர்களின் நாடகங்கள் இன்றளவும் டாப் ஹிட் அடித்த நாடகங்கள். இந்த நாடகங்களை மீண்டும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பினால் அதனை பார்ப்பதற்கு கூட பெரிய ரசிகர் கூட்டமே இருக்கிறது. இப்படிப்பட்ட நாடகங்கள் மக்களை கவர்ந்து வந்த நிலையில் சமீப காலமாக தமிழ் சின்னத்துறையில் வெளியாகின்ற நாடகங்களை பார்த்தால் மொத்தமாகவே அது மாமியார் மருமகள் சண்டையாக உள்ளது. எப்படி பார்த்தாலும் கடைசியாக அந்த நாடகம் கூற வருவது மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையே இருக்கும் சண்டையை பற்றிதான். இதனால் பலரும் நாடகங்கள் பார்ப்பதை தவிர்த்து வந்தனர். மேலும் இந்த கொரோனா காலகட்டத்தில் கூட நாடகங்கள் எடுக்கப்படுவதும் முடக்கப்பட்டதால் முன்பு வெளியான முடிந்து போன சீரியல்களை மீண்டும் ஒளிபரப்பியது சில தொலைக்காட்சிகள். அந்த சீரியல்களுக்கு மக்கள் கொடுத்த ஆதரவும் வரவேற்பும் நடப்பில் இருக்கின்ற சீரியல்களுக்கு கிடைக்கவில்லை என்பது அதன் மூலமே தெரிய வந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் பிரபல தனியார் தொலைக்காட்சியில் எதிர்நீச்சல் என்ற ஒரு சீரியல் ஒளிபரப்பானது. இந்த சீரியலின் ஆரம்பத்திலும் வழக்கம் போல மாமியார் மருமகள் சீரியல் பற்றி இருக்கும் என ஒரு பேச்சு இருந்தாலும் அந்த சீரியல் கொடுத்த போக்கும் மக்களை கொண்டு சென்ற பார்வையும் வேறு விதமாக இருந்தது. ஏனென்றால் அந்த நாடகத்தை இயக்கியவர் அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர். அந்த சீரியலில் நடித்த ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் தனித்தனி முக்கியத்துவங்கள் கொடுக்கப்பட்டது. இதனால் அந்த சீரியல் குறைந்த காலத்திலேயே ஹாட்ரிக் வெற்றியை அடைந்து மக்களின் ஆதரவையும் அன்பையும் பெற்றது. இறுதியில் அந்த சீரியலின் முக்கிய கதாபாத்திரமாக இருந்த குணசேகரனின் கதாபாத்திரத்தில் நடித்து வந்த மாரிமுத்துவின் நடிப்பு பலரையும் ஈர்க்க, திடீரென அவருக்கு ஏற்பட்ட மரணம், அதற்கு பிறகு அவரது இடத்தில் வேறொரு முக்கிய நடிகர் அமர்த்தப்பட்டதும் கதையின் போக்கை மாறியது. இருப்பினும் அந்த சீரியலின் தீவிரம் குறையவே இல்லை. இறுதியாக எதிர்நீச்சல் சீரியலும் முடிவு பெற்று தற்போது அதன் இரண்டாவது பாகம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் எதிர்நீச்சல் சீரியலில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்த ஹரிப்பிரியா மற்றும் பிரியதர்ஷினி ஒரு நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்பட்ட சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி என்ற பாடலுக்கு பரதநாட்டிய பாணியில் மிகவும் அழகாக நேர்த்தியாக முக பாவனைகளை காண்பித்து அமர்ந்தபடியே நடனமாடியுள்ளனர். இது பார்ப்போர் அனைவரையுமே சிலிர்க்க வைத்து வருகிறது. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.